அனைவருக்கும் வணக்கம். இப்போ டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ரயில் வில் பி ரன் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ரயில் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்கே வரப்போகுது அப்படின்னா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஜிந்த் டு சோனிபட் அப்படிங்கிற இந்த ரீஜனில் தான், இந்த பிளேசஸில் தான் நமக்கு அந்த ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ண போகுது. சரிங்களா? அடுத்தது 2024 SCO மீட்டிங் வில் பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பாகிஸ்தானில் நடக்க போகுது SCO மீட்டிங். ஸோ பாகிஸ்தானில் நடக்க போகிற மீட்டிங்னால இந்தியா கலந்துப்பாங்களா கலந்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு கூட கேட்கலாம். யாருன்னா ஜெய்சங்கர். அடுத்தது எக்ஸசைஸ் மலபார் வில் பி கண்டக்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எக்ஸசைஸ் மலபார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ் வருவாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்தியா, ஆஸ்திரேலியா, அடுத்ததா பார்த்தோம்னா யுஎஸ்ஏ, அமெரிக்கா, ஜப்பான். இந்த 4 நாடுகளும் சேர்ந்து பண்ணக்கூடிய நேவல் எக்ஸசைஸ், அதாவது கடற்படை சார்ந்த பயிற்சி. நேவல் எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் மலபார் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா விசாகப்பட்டினத்தில் October 8 ஸ்டார்ட் ஆகும். சரியா? அடுத்தது 4th ஜெனரேஷன் ஆஃப் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வி ஷொராட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு வி ஷொராட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆக்சுவலி ஒரு எனிமி மிசைல் இப்படி வருது அப்படின்னா நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இங்கேருந்து இந்த மிசைல் போய் இதை இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அதுவும் 4th ஜெனரேஷனா இருக்கு. ஸோ யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்றதா கொஸ்டின். டிஆர்டிஓ தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. நேற்று ராஜஸ்தான்ல பொக்ரான் ஃபயரிங் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொக்ரான்ல வச்சு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ரான்ல வச்சு இதை டெஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ்னு இன்டர்நேஷனல் லெவலில் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ October 2. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டினில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.